மக்கள் வெதர்மேன் யூடியூப் சேனலை பார்க்க வந்திருக்கும் பார்வையாளர்கள் மற்றும் நண்பர்கள், விவசாயிகள், பொதுமக்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆளுங்கிற எனபிள் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்கள், உறவினருக்கு மறக்காமல் ஷேர் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ரசகா புயல் குறிப்பாக பிலிப்பீன்ஸ், தைவான் போன்ற நாடுகளை தாக்கி கடுமையான ஒரு மழை பாதிப்பை சந்தித்து மற்றும் அதற்கு அடுத்தபடியாக தென் சீனா, அதாவது குறிப்பாக ஹாங்காங் நகரத்தை கடுமையான ஒரு புயல் தாக்கத்தை உண்டாக்கி கடுமையான காற்று பாதிப்பு மற்றும் மரங்கள் சாய்வது போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி ஒரு கடுமையான வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தியது ரசகா புயல். இந்த புயலானது ஒரு 300 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று ஆனது வீசிய இடங்களில் ஒரு கடுமையான கார் தூக்கி வீசுவது மற்றும் வீடுகள் சேதமடைவது போன்ற காட்சிகள் சீனாவில் வெளியாகி உள்ளது. அனைவரும் நியூஸ் சேனலை பார்த்து தெரிந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுகிறேன் மற்றும் மறக்காமல் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆளுங்கிற எனபிள் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் உறவினருக்கு மறக்காமல் ஷேர் செய்யுங்க. இந்த புயலானது சீனாவை கடுமையாக தாக்கிய பிறகு அதன் வழியாக சீனாவிலிருந்து அடுத்து வங்கதேசம் மற்றும் வியட்நாம் போன்ற நாடுகளிலிருந்து வந்து மற்றும் வங்கக்கடலில் இறங்கக்கூடும். இது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி இந்தியாவுக்கு அடுத்த நிகழ்வாக இது வரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை தீவிரத்தை அதிகரிக்கக்கூடும். இப்போ மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழை பெய்து வரும் நேரத்தில் இன்றும் சற்று தீவிரமாக இருக்கக்கூடும். அணைப்பகுதிகள் விரைவில் நிரம்பக்கூடும். பில்லூர் மற்றும் சோலையாறு டேமு மற்றும் பரப்பிக்குளம் மற்றும் திருமூர்த்தி அணைக்கட்டு பகுதிகள் மற்றும் உடுமலை, அமராவதி அணைக்கட்டு பகுதிகள் மற்றும் குறிப்பாக அந்த தென்காசி மாவட்டம் குற்றாலம் சுற்றுவட்டார பகுதியில் கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும். அச்சன் கோவில் மற்றும் புத்தூர் மற்றும் செங்கோட்டை, பன்மொழி சுற்றுவட்டார பகுதியில் கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் மழையானது இருக்கக்கூடும் காரணமாக வைகை அணை போன்றவற்றில் நீரின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துள்ளேன். அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரிக்கக்கூடும் மற்றும் இது போன்ற நிகழ்வுகள் ஏற்படக்கூடும். இந்த நிகழ்வின் காரணமாக குறிப்பாக மேற்கு வங்கத்தில் ஏற்கனவே நகரம் தத்தளித்து கொண்டு வருகிறது கனமழை காரணமாக. இதுக்கு அடுத்தபடியாக அங்கே மீண்டும் மழை ஒரு பாதிக்கும் மழையாக அமையக்கூடும். அதற்கு அடுத்தபடியாக ஒடிசா மற்றும் ஆந்திர பிரதேசம், குறிப்பாக ஆந்திர பிரதேசின் விசாகப்பட்டினம் கடுமையாக பாதிக்கப்படும். ஒடிசா மாநிலத்தின் குறிப்பாக புவனேஸ்வர் கடுமையான பாதிப்பு ஏற்படக்கூடும். அந்த சிட்டி பகுதிகள், கடலோரம் ஒட்டிய பகுதிகள் மற்றும் குறிப்பாக இந்த வரைபடத்தில் குறிப்பிட்ட பகுதிகள், அதாவது மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம் மற்றும் கேரளா மலைப்பகுதிகளுக்கு கனமழை முதல் மிக கனமழை மற்றும் மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு கனமழை முதல் அதீத கனமழை, அதாவது ஒரு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்ளேன். அடுத்த 5 முதல் 10 நாட்களுக்கு இந்த நிகழ்வு ஒன்றன் பின் ஒன்றாக வருவதன் காரணமாக மகாராஷ்டிரா மற்றும் மத்திய பிரதேசம் மற்றும் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன். இதன் காரணமாக மழைப்பொழிவும் அதிக அளவு இருக்கக்கூடும் என்பதால் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளும் கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை வடகிழக்கு பருவமழையை அடுத்த வீடியோ கரெக்டாக செப்டம்பர் 29ஆம் தேதி மாலை அல்லது இரவுக்குள் வெளியிடப்படும். அதில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு மழை பாதிப்பு இருக்கும், எந்த வடகிழக்கு பருவமழை எந்த பயிர் பண்ணலாம் போன்றவற்றை தெளிவாகும் மற்றும் கடலோர மாவட்டங்களுக்கு எப்படி எச்சரிக்கை போன்ற கொடுப்பது போன்ற அறிக்கையும் வெளியிடப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் வடகிழக்கு பருவமழையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களுக்கு பெருமழை ஏற்படக்கூடும், அந்த மாவட்டங்கள் எப்படி தயார் நிலையில் இருக்கிறது, விவசாயிகளுக்கு குறிப்பாக இந்த வடிகால் பணி அதுக்கு ஏற்றவாறு மாவட்டம் வாரியாக, தாலுகா வாரியாக குறிப்பிடப்படுகிறது. அவர்களுக்கும் ஒரு விரிவான ஒரு அறிக்கை வெளியிடப்படும் என்பதையும் தெரிவித்துள்ளேன். குறிப்பாக இன்றைய பொறுத்தவரை வெயிலின் தாக்கம் கடுமையாக இருக்கக்கூடும். இன்று ஒரு நாள் மட்டும் குறிப்பாக வட மாவட்டம், மேற்கு மாவட்டம் மற்றும் தென் மாவட்டத்தில் ஒரு சில மாவட்டங்களுக்கு மழையானது இருக்கக்கூடும்.
குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டம் அந்த பரமக்குடி, முதுகுளத்தூர், அபிராமிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழையானது இருக்கக்கூடும். மற்றும் அதற்கு அடுத்தபடியாக திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதும் இந்த செங்கம், புதுப்பாளையம் அதன் சுற்றுவட்டார பகுதியில் கனமழையும் மற்றும் மாநகரம் சுற்றுவட்டார பகுதியிலும் கனமழையும், ஆரணி சுற்றுவட்டார பகுதியில் ஒரு சில இடங்களில் மிக கனமழையானது இருக்கக்கூடும். மற்றும் வேலூர் மாவட்டத்திலும் சாரல் முதல் மிதமான மழையும் மற்றும் சென்னை, செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களுக்கு ஒரு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை போன்ற மாவட்டங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. அரியலூர் மாவட்டத்துக்கு கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும். அரியலூர், கீழப்பழுவூர், திருமானூர், கிளியமங்கலம், செந்துறை, ஜெயங்கொண்டம், உடையார்பாளையம் சுற்றுவட்டார பகுதியில் கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன். மற்றும் ஆண்டிமடம் சுற்றுவட்டார பகுதியிலும் கனமழையானது இருக்கக்கூடும். மற்றும் பெரம்பலூர் மாவட்டத்திலும் இன்று இரவு நேரங்களில் கனமழையானது இருக்கக்கூடும். பெரம்பலூர் மாநகரம் மற்றும் குன்னம் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் மேப்பந்தடி சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் குரும்பலூர், அம்மாபாளையம், லாடபுரம் சுற்றுவட்டார பகுதியில் கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும். மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு மேட்டுப்பாளையம், சிறுமடை மற்றும் காரமடை, பெரியநாயக்கன்பாளையத்துக்கு சாரல் முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக்கொண்டு, தேக்கம்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி, சோமலூர் மற்றும் காரமடை மற்றும் சிறுமுகை மற்றும் அன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு மற்றும் சிட்டி, சிங்காநல்லூர், காந்திபுரம் போன்ற பகுதிகளுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இதற்கு அடுத்தபடியாக திருப்பூர் மாவட்டத்திற்கும் சற்று ஆங்காங்கே காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும். குறிப்பாக வெள்ளையங்கோவில் மற்றும் தாராபுரத்துக்கு வடக்கு, சின்ன தாராபுரம் சொல்கிற பகுதிகளுக்கு கனமழையானது இருக்கக்கூடும். மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன். மற்றும் அதற்கு அடுத்தபடியாக டெல்டா மாவட்டம் பெரம்பலூர், அரியலூர், கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம் போன்ற மாவட்டங்களுக்கு பரவலாகவே கனமழையானது வாய்ப்புள்ளது. மற்றும் இதற்கு அடுத்தபடியாக இது கரூர் மாவட்டத்திலும் ஆங்காங்கே, நாமக்கல், சேலம் மற்றும் தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டம் சற்று பரவலாகவும் ஒரு சில இடங்களில் ஒதுக்கி பெய்தாலும் நல்ல மழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இதற்கு அடுத்தபடியாக பெரும்பாலான பகுதிகள் திருச்சியில் கனமழையானது வாய்ப்புள்ளது. மக்கள் வெதர்மேன் யூடியூப் சேனலில் அனைவரும் இணைந்திருங்கள். மற்றும் இதற்கு அடுத்தபடியாக ஒரு சில மாவட்டங்களுக்கு மிக கனமழையானது இருக்கக்கூடும் என்பதும் தெரிவித்து, கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கும் சற்று ஆங்காங்கே காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் மக்கள் வெதர்மேன் யூடியூப் சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆளுங்கிற எனபிள் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள், உறவினருக்கு மறக்காமல் ஷேர் செய்யுங்க. நன்றி.